ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வந்துட்டு 6th யூனிட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு மிரர் ஈக்குவேஷன் படிங்க, லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா, ஃபிசு மெத்தட், நெக்ஸ்ட் ப்ரிசமில் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, டிஸ்பர்ஷன். நெக்ஸ்ட் பேஜை திருப்பி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு கொஷின் இருக்கும், அந்த கொஷின் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க, அதோடைய பவர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. நெக்ஸ்ட் 7th லெசனில் ஹைஜீன்ஸ் பிரின்சிபலில் 2 இருக்கும், ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரீஃப்ராக்ஷன், ரெண்டும் படிங்க. யங்ஸோடைய டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட், அதுக்கு பேண்ட் வித் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. நெக்ஸ்ட் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பும் அஸ்ட்ரானமிக்கல் மைக்ரோஸ்கோப்பும் படிங்க. அடுத்தது வேவ் லென்த் ஆஃப் மோனோக்ரோமேட்டிக் லைட் யூஸிங் டைஃப்ராக்ஷன் கிரேட்டிங் படிங்க. ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோடைய ரிசால்விங் பவர். நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்டிவ் அண்ட் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். ஓகேயா, இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்ட்ரக்டிவ் வந்துட்டு நம்ம அவ்வளோவா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க மாட்டோம், கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. நெக்ஸ்ட்டு 8th லெசன். 8th லெசனில் டேவிஸ் அண்ட் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட் படிச்சுக்கோங்க. ஐன்ஸ்டீன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பு, அதுவும் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி அண்ட் இன்சிடென்ட் லைட் வேரியஸ் வித் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் படிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்த யூனிட் போயிடலாம், 9th யூனிட். அதில் ரேடியஸ் ஆஃப் எலக்ட்ரான் அண்ட் வெலாசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, லா ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி, நம்ம போர்ஸ் ஆட்டமில் எனர்ஜி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, மில்லிகன்ஸ் ஆயில் ட்ராப், ஜேஜே தாம்சனில் ஸ்பெசிஃபிக் சார்ஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, ஹாஃப் லைஃப் மீன் லைஃப் அந்த தியரி ஸ்டேட்மெண்ட் ஒன்று. நெக்ஸ்ட் பீட்டா டிகேல நியூட்ரினோ ஆன்டி நியூட்ரினோ கான்செப்ட்டு, ஒர்க்கிங் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டரு. நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ஹைட்ரஜன் ஆட்டம்ஸில் ஸ்பெக்ட்ரம் சீரீஸு. நெக்ஸ்ட் லாஸ்ட் லெசன் 10th லெசனில் ரெக்டிஃபயரில் ஹாஃப் வே ஃபுல் வே ரெக்டிஃபயர் இருக்கும், அதை கண்டிப்பாக படிங்க. அதுலேயும் ஃபுல் வே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணுங்கள். டிரான்சிஸ்டரில் மொத்தம் 3 கொஷின் இருக்குது, ஸ்விட்சு, ஆம்ப்ளிஃபையர், ஆசிலேட்டர்ஸ் 3 படிங்க. டிமார்கன்ஸில் ஃபஸ்ட் லா, செகண்ட் லா. நெக்ஸ்ட்டு பேசிக் எலமெண்ட்ஸ் பிளாக் டயக்ராம் போட்டு இருக்கும்ல, அது பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்டேஜ் அண்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன், மாடுலேஷனில் ஆம்பிளிட்யூட் டைப்பு, ஃபேஸ் மாடுலேஷன், ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் இருக்குமா, அது கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் படிக்கிறத தெளிவாக படிங்க, படித்து டயக்ராமை கரெக்டாக வரைஞ்சி பாருங்கள், டெரிவேஷன் இருந்தால் எழுதி பாருங்கள். ஒவ்வொரு லெசன் படிக்கிறப்பையும் படிச்சுட்டு எத்தனை கொஷின் படிச்சிங்களோ அத்தனை கொஷினுக்கு டெரிவேஷனும் டயக்ராமும் தெளிவாக எழுதியிருக்கீங்களான்னு பாருங்கள். அப்புறம் தியரி ஸ்டேட்மெண்ட்டில் எது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸோ அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.